சுவாமி, என் தங்கச்சிக்கு இது 10வது சுயவரம். இதாவது நல்லபடியா நடக்கணும். கவலைப்படாதீங்க, கடவுள் அனுகிரகத்தால எல்லாம் பேஷா நடக்கும். ஆண்டவா, இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா அனுப்புப்பா. சாமி, 10 ரூபாய் தட்டில் விழுகிறதுக்காக பணக்காரங்கள் எல்லாம் பக்கத்துல நிக்க வச்சிருங்க. கொஞ்சம் எல்லாரும் சாமி பார்க்கணும், தள்ளி நிப்பாட்டுங்க. ஏண்டா அபிஷ்டு, உனக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி தான். வாய் இல்லைன்னா எனக்கும் பின்னால ஒரு வாழை வச்சிருவீங்க. ஏமா ஏமா அழுவுற? ஒண்ணும் இல்லம்மா, உங்களை பார்த்ததும் கண் கலங்கிட்டேன், அவ்வளவுதான். எதுக்குமா போய் சொல்ற? உன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. நான் அந்த கல்யாணம் வேணாம் வேணான்னு 1000 தடவை சொன்னேன்ல. நீதான் அதனால கல்யாணம் பண்ணிக்கணும் ஒத்த கால நின்று அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்க சீர்வரிசை கேக்குறாங்கன்னு நான் வீடு வித்து கல்யாணம் பண்ணி வச்சேன்ல. அப்படி இருந்தும் நீ நிம்மதியா இல்லையம்மா. இப்ப கூட ஒண்ணும் இல்ல தாயி, உனக்கு கஷ்டமா இருந்தா நீ என் கூட வந்துடு. நான் உசுரோட இருக்க வரைக்கும் உனக்கு சோறு போட்டு காப்பாத்துறேன். வந்துடுமா? வேண்டாம் வேண்டாம், நீ வந்துடு. வேண்டாம். இல்லம்மா, இது நான் எடுத்த முடிவு. நல்லதோ கெட்டதோ நான் அந்த வீட்லயே வாழ்ந்து காட்டுறேன். நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டுக்கு வந்துடு. கடவுள் நம்மளை காப்பாத்துவாரு. வந்துடுமா? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? மூஞ்ச பாரு. நம்ம வீட்டுல நடக்கிறதா சொல்றதுக்கு தான் தினமும் கோயிலுக்கு போறேன்னு வரியா? என்னைக்கு எங்க அண்ணன் உன்னை கல்யாணம் பண்ணானோ அன்னைக்கு எங்க வீட்டு மான மரியாதை வெளியே போயிடுச்சு. என்னையா என்ன நீங்களா மனசாட்சியோட தான் பேசுறீங்களா? வேணாம் சும்மா இரு லட்சுமி. நீ எல்லாம் ஒரு குடும்ப பொம்பளைன்னு வெளியே சொல்ல. லட்சுமி போடமா. லட்சுமி கோயிலுக்கு வந்தா விட்டுவனா? பொண்ணை விட்டுடா. பொண்ணை விடு. யோ இல்லையா? ஏன் அந்த பொண்ணை அவமானப்படுத்துற? ஓ, நீதான் அந்த கள்ள புருஷனா? உன்னை பார்க்க தான் கோயிலுக்கு அடிக்கடி வராளா? இதெல்லாம் அடுக்குமாயா? என் வயசை பார்த்ததுக்கு அப்புறம் பேசுற வார்த்தையா இது? ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? ஓயா வேலைய பாரு. டேய், நான் பிரஸ்காரன்டா. வா மாப்ள வா. வேற யாரும் ஆம்பளை இல்லையா? என் தங்கச்சிக்கு 50 பவுன் நகை, 5 வீடு இருக்கு. யாரும் ஆம்பளை இருக்கீங்களா? வாங்க. ஏய், என்ன யார் அடிச்சு ஜெயிக்கிறீங்களோ அவனுக்கு என் அழகான தங்கச்சியை கொடுக்குறேன்டா. வாங்கடா வாங்க. ஐயோ, எங்க அண்ணனோட முதறதுக்கு யாரும் வரலையே. இந்த ஊர்ல எவனுமே வீரமான ஆம்பளை இல்லையாடா? எல்லாரும் தொடர்ந்து பாத்துங்களா? யாரா மாப்பிள எட்டி பாக்குற? வாடா உள்ள வாடா. டேய் உள்ள வா வா. ஏண்டா வெளிய இருந்து எட்டி பாக்குற மாப்பிள? ஏய், எவனுமே மீச வச்ச ஆம்பளை இல்லையாடா? வாடா மாப்பிள வாடா. வாடா. வாங்கடா. வேற யாரா சொல்றா? டேய், நான் இருக்கேன். வாடா, ஒண்ணு கண்ணி பார்க்கலாம். வா வா. தல 50 லட்சம், 5 வீடு. அவரை ஜெயிச்சிருங்க, லைஃப்ல செட்டில் ஆயிடுங்க. டேய், என்ன பயமா இருக்குடா? தல எத்தனை நாளைக்கு தான் தல பிட் பாக்கெட் கஞ்சா அடிக்கிறது? அண்ணி வேற ரொம்ப அழகா இருக்காங்க. அவனை எப்படியா அடிச்சு ஜெயிச்சு செட்டில் ஆயிடுங்க தல. டேய், அவனை பார்த்தா ஆடு தொட்டில ஆடு இருக்கிற மாதிரி இருக்கான். என்னங்க ஆடு நினைச்சு அறுக்கிறதுக்கா? தல நீ எப்பவுமே இப்படி தான் சொல்லிட்டு இருக்க. போ தல. நானா உள்ள போய் அவளை தள்ளிட்டானே. புடிடா. டேய், போய் மோதுங்க தல. ஏய், கால் மேல அடிக்காதடா. டேய், கால் மேல அடிக்காதடா. அங்க தான்டா இப்போ வீட்லச்சே. என்ன யாரு நினைச்சா? தென்பா சிங்கம்டா. அட, டேய், புடியே ஒத்த கையா. தல அப்ளா. காலி மாமா. எனக்கு மாப்பிள்ளை கிடைச்சிட்டாரு. மாமா பாட்டி மாலையா. 2008 சிறந்த ஜோடி. கட்டுங்கோ தாலிய. ஆமா தல. 16 வெற்றி பெருவாழ்வு வாழ்க. வேண்டாம், கிட்ட வராத. இதால ஒண்ணு குத்த மாட்டேன், நானே குத்திப்பேன். ஏய், நீ குத்திக்காத. நீ எப்பனாலும் எனக்கு வேணும். நான் உன்னை அடையாம விட மாட்டேன்.
பார்த்தா ஆலமரத்து அடிமரம் மாதிரி இருக்காளே. இவன் நடந்து வர்ற ஸ்டைல பார்த்தா கல்யாணம் ஆனவளா ஆகாதவளா? சரி விடு, 5 வீடு 50 லட்சம் அமைக்கிற வேண்டியதான். மாமா, இதுதானே நமக்கு முதல் ராத்திரி. இனிமே நாம ஒன்னோட ஒண்ணு. இனி எல்லாத்தையும் நம்ம மனசு விட்டு பேசிக்கணும். தாம்பத்தியத்துல பஞ்சம் வச்சா அந்த குடும்பமே வாழ போயிடுமா? அதுக்கு பஞ்சம் வைக்காத குடும்பம் பூத்து குலுங்கும். நான் இந்த புக்கை எல்லாம் படிச்சுட்டேன். இதுல எல்லாமே இருக்கு. நான் இதையெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு பரீட்சை எழுதவும் தயாராயிட்டேன். மாமா, என்ன சொல்லும்? உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. நான் ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா? உனக்கு இல்லாததா? அம்மா பால். அம்மா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் போயிட்டு காலையில வரேன். அம்மா பாலாம் சாப்பிட்டாங்க? எல்லாரும் சாப்பிட்டாங்க. சரி, நீ கிளம்பு.
வந்துடு வந்துடு தலையால அடிச்சுக்கிட்டேல்ல வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த பாவிக்கு இறையாயிட்டாலே சர்ச் பண்ணியாச்சா? சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? தேடிக்கிட்டு இருக்கோம் சார். என்ன நடந்தது? அதை ஏன் சார் கேக்குறீங்க? ராத்திரி ஒன்னா தான் சார் சாப்பிட்டோம். சந்தோஷமா தான் சார் போனா. காலையில எழுந்து பார்த்தா இப்படி பண்ணிக்கிட்டா சார். எனக்கு பொண்ணே இல்ல, அவளதான் என் மகளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவ என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி தற்கொலை பண்ணிக்குவான்னு நான் நினைக்கல. எனக்கு அல்வா குடுக்கியா? நான் அல்வா ஏரியாலேயே பிறந்து வளர்ந்தவன். செத்து போன பொண்ணோட புருஷன் யாரு? வெளிநாட்டுல இருக்கான் சார். அப்ப இவன் யாரு? இவன் என் ரெண்டாவது மகன். உன் பேர் என்ன? பாலாஜி. அவங்க என்னோட அண்ணி சார். என்ன அம்மா மாதிரி பாத்துக்குவாங்க. வயிற்று வலின்னு அடிக்கடி துடிப்பாங்க. ஆனா வயிற்று வலி தாங்க முடியாம இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டாங்க சார். அப்போ உன் முகத்துல எப்படி கீறல் வந்துச்சு? அங்கிட்டியாவா? அவனை விட்டுங்க சார். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க சார். இந்த சூட்கேஸ்ல 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன் சார். இதை எடுத்துக்கிட்டு என் குடும்ப மானத்தை காப்பாத்துங்க. முடியாது சார்.
எல்லாரும் ஜீப்ல ஏத்தியா? ஏன் கொலைக்கார பாவீங்களா? என் பொண்ணு எழுதுற லெட்டர் என்கிட்ட தான் இருக்குது. உங்களை எல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன். என் பொண்ணோட சாவுக்கு நீதி கிடைக்காம விட மாட்டேன். அந்த லெட்டரை வச்சுட்டு உங்களை என்ன பண்றேன் பாருடா பாரு. அவங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன்மா. ஆமா லட்சுமி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதை வந்துடுறேன். ஓகே மேடம். சாப்பிடான்னு சொன்னா ஏன்டா அப்படி சாப்பிடாம உயிரை வாங்குற? என்னால சாப்பிட முடியலமா. அக்கா ஞாபகமாவே இருக்குமா? உன் பொண்ணு உனக்கு எழுதின லெட்டர்லாம் எங்க? என்ன பாக்குற? கேட்கறது காதுல விழல? இல்ல. இல்லையா? கான்ஸ்டபிள்ஸ் சார். சர்ச். எஸ் சார். சார் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். லெட்டர் கிடைக்கல சார். லெட்டர் கொடுக்க மாட்டேன். முடியாது. இப்ப கொடுக்க மாட்டேன். விடுங்க அவனை. விடுங்க. அவனை விடுங்க. அவன் என்ன தப்பு பண்ணனா? அவனை பிடிச்சு இழுத்துட்டு போறீங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படியா? வண்டிடு. ஓகே சார். டிரைவர், அந்த போலீஸ் ஜீப்பை ஃபாலோ பண்ணுங்க. வாடா. போலாம். சரி மேடம். யோ போயா. உங்களை பார்க்கவே பாவமா இருக்கு. ஏம்மா முரண்டு பிடிக்கிறீங்க? நீங்க இப்ப அந்த லெட்டரை கொடுக்கலனா அந்த ஏசி என்ன பண்ணுனாலும் பண்ணுவான். யாரும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு செல்வாக்கு இருக்கு அவனுக்கு. தயவு செஞ்சு லெட்டரை கொடுத்துருங்கம்மா. கொடுக்க மாட்டேன். நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். என்னையா சொல்றாவா? இல்லன்னு சொல்றாங்க சார். இது சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இப்ப நான் வாங்குற மாதிரி பாயா.
லெட்டரை கொடுக்க மாட்டேன். என் உயிரை போடலாம் அந்த லெட்டரை நான் கொடுக்க மாட்டேன். அந்த லெட்டர் கொண்டு வந்து கொடுத்துரு. சார் எங்க அம்மா விட்டுருங்க சார். எங்க அம்மா விட்டுருங்க சார். கொடுக்க மாட்டேன். சொன்ன கேளு. நீ என்ன பண்ணாலும் தர மாட்டேன். எப்ப நடந்தது? எத்தனை மணிக்கு நடந்தது? இப்பதான் சார் ஒரு 12 மணி இருக்கும். ஓஹோ. அப்ப யார் இருந்தாங்க? ஒரு அம்மாவும் பையனும் இருந்தாங்க சார். அவங்க என்ன பண்ணாங்க? தெரியல சார். ஏசி அழைச்சிக்கிட்டு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஓஹோ. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அம்மாவை கொண்டு போய் மகளிர் காவல் நிலையத்தில் விட்டுட்டேன் சார். சரி. பையனை லாக்கப்ல வச்சிருக்கேன். சரி. நீங்க பாடியை போஸ்ட்போன் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கோ. எஸ் சார். அக்யூஸ்ட தப்ப விடாம பாத்துங்க. எல்லா செக் போஸ்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. எஸ் சார். ஓகே. தல ஓடுங்கடா. வாடா. இங்க தனியா கிடக்கு. வாடா. கையில மாட்டல கடிச்சிட்டு. தல ஓடு. ஓடு தல. உன்ன அட பாவி. உன்னால தான் என் புருஷன் ரொம்ப கெட்டு போயிட்டாரு. உன்ன இனிமே என் புருஷன் கூட பார்த்தேன். உன்ன யோ யோ காளையா. யோ காளையா. மேல ஏறி விடு. அம்மா. ஓ காளை. ஐயோ காளை எங்கயா போன? ஐயோ இந்த கொற்ற மழையில என்ன இப்படி தேட வச்சுட்டானே. எங்க போயிருப்பான்? இப்ப நீ மட்டும் என் கையில கிடைச்ச உன்னை மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன். டேய் மவனே, உன்னை பிடிக்காம நான் விட மாட்டேன்டா. ஏண்டா என் ஃபீலிங்ஸ் கொஞ்சமாவது புரியுதாடா உனக்கு? ஒட்டு மீச மாதிரி உன்னை வச்சுக்கிட்டு ஊர் பூரா சுத்திக்கிட்டு இருக்கியா? வா அத பிச்சு எறிஞ்சிடறேன். நீ மாட்டுவடா என் கையில. அப்ப தூக்குறேன்டா உன்னை. கிடைப்பல வரண்டி வரேன். வா. இவ கையில மட்டும் நம்ம சிக்கி இருந்தோம். நல்ல வேலை தப்பிச்சுட்டா சாமி. ஒரு வாரத்துக்கு இங்கே கேரப்பட்ட வேண்டியதான். தெரியாதனமா காண்டாபுரத்தை கல்யாணம் பண்ணிட்டோம். கடவுளே, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? ஏன் இப்படி கோழத்தனமான முடிவெடுத்தீங்க? யாருக்கு தான் பிரச்சனை இல்ல? உங்கள மாதிரி எல்லா பெண்களும் முடிவெடுத்தா அப்புறம் பெண் சமுதாயமே அழிஞ்சு போயிடும். மாதர் சங்கம் நாங்க எதுக்கு இருக்கோம்? எங்க கிட்ட சொன்னா உங்க பிரச்சனையை நாங்க தீர்த்து வைக்க மாட்டோமா? நான் என்னம்மா பண்ணுவேன்? போலீஸ் கோர்ட்டுக்கு என்னால அலைய முடியல. என் பொண்ணு இறந்தது என்னால தாங்க முடியல. அதனாலதான் இந்த முடிவு பண்ணனேம்மா. உங்க வருத்தம் நியாயமானதாமா. ஆனா அதுக்காக நீங்க எடுத்த முடிவு ரொம்ப தப்பானது.
தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி கொடூரமான முடிவெல்லாம் எடுக்காதீங்க. அம்மா வாமா வா, நல்ல நேரத்துக்கு வந்த. என்னம்மா, என்ன நடந்துச்சு? தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. கடவுள் புண்ணியத்துல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வந்து காப்பாத்திட்டாங்க. எங்களுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டிய நீங்களே இப்படி பண்ணலாமா? என் நிலைமையில இருக்க யாருமே இந்த முடிவு அம்மா எடுப்பாங்க. இந்த நிலைமைக்கு காரணமே இந்த லெட்டர் தான். இத படிச்சு பார்த்துட்டு ஒரு நியாயத்தை சொல்லுங்கம்மா. யார்மா நீ? யார் வேணும்? யார் வேணுமா? கேட்டுட்டு இருக்கல்ல, யார் வேணும்? ஏய், யார் நீ? யாரு நீயா? வேண்டடா. யார்மா நீ? என் வீட்டுக்குள்ள வந்து என் பையன் அடிக்கிற? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? உன் வெறிய என்கிட்ட காட்டுடா, பார்க்கலாம். அடிக்காதீங்க பாலாஜி. டேய், அண்ணிங்கறவ அம்மா மாதிரிடா. உன் வெறியால அவ உயிரையே பறிச்சிட்டேடா. அவனை விட்டுடுங்க அம்மா. அம்மா, என் மகனை விட்டுடுமா. உன் மகன் மேல உனக்கு பாசம் இருக்கிற மாதிரி தானே அவளை பத்தி உங்களுக்கும் இருக்கும். இவ்வாறு காம கொடுதனுங்களா இந்த நாட்டுல இருக்கவே. இனிமே அவனை விட்டுடுங்க. அவன் தான் கற்பழிச்சு கொன்னுட்டான்னு நான் எங்க வேணாலும் வந்து சொல்றேன். வாங்க சார், வாங்க. அவனே குற்றவாளிங்கிறத ஒத்துக்கிட்டான். கூட்டிட்டு போங்க. இந்தாங்க அந்த பொண்ணு எழுதின லெட்டர். இத பாருங்க, மறுபடியும் இது கொலை இல்ல, தற்கொலை தான் ஏதாவது ஆரம்பிச்சீங்க அப்புறம் போராட்டம் தான் வெடிக்கும். கூட்டிட்டு போங்க. நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. ஏண்டா கருவாப்பையா, என்ன தொட்டு தாலி கட்டினியே, என்ன கொஞ்சமாவது எங்கேயாச்சும் தொட்டு பார்த்திருக்கியா? இல்லல்ல, ஒட்டணும். தொட வைக்கிறேன்டா. எப்படி? இப்படி தொடடா வாய. முந்திரி பருப்பு தின்னியா? வாய தர. இது பேரிச்சம் பழம் தின்னியா? தின்னு. இப்போவாது மூடு வருதான்னு பாக்கலாம்யா. வாய தரையா. இது திராட்சை தின்னு. தின்னியா? ஊத்து கிடக்கிறத காக்க வச்சுட்டல்ல மாமா. உங்களுக்காக எவ்வளவு ஆசாசியா கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க மாமா. அந்த வாய தரையா. எப்படி இருக்கு? என்னென்னமோ பண்ணுதா? குடி, இது குடி. குடியா? குடி. முழுங்க. முழுங்கியா? முழுங்க. மூடு வந்துருச்சு. மூடு வந்துருச்சு. அவுத்துடி. அவுத்துடி. உன்னை உண்டு இல்ல நாக்கிற அவுத்துடி. அப்படியா? ஆமா. அவுத்துடி. நாய் நகம்லாம் குடிக்குது. அவுத்துடி. மூடு வந்துருச்சு. மூடு வந்துருச்சு. அவுத்துடி. அவுத்துடி. மாமா. இரு. உன்னை என்ன பண்ற பாரு. மாமா. அம்மா, தப்பிச்சிட்டே காரி. அட பாவி. ஓ காளையா. வணக்கம். முக்கிய செய்திகள். ஐஏஎஸ் அதிகாரி குமரேசன் மீது ஊழல் புகார். கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது. பல அரசியல் பிரமுகர்கள் கலக்கம். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்த நிபந்தனைகளுடன் உச்சநீதிமன்றம் தடை நீக்கியது.
விரிவான செய்திகள். ஐஏஎஸ் அதிகாரி குமரேசன் மீது பல கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவர் கையெழுத்திட்ட முக்கிய ஆவணங்களை தேடி மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கோப்புகள் கிடைத்தால் பல முக்கிய அரசியல் பிரமுகர்கள் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐயா அங்க இருக்காங்க ஐயா. நீங்களும் அங்கே இருங்க. வணக்கம் தலைவரே. ஐயாவா அவசரமா வர சொன்னீங்களாமே. மேட்டர் சீரியஸ் பாஸ்கர், சீரியஸ். சீரியஸ் அப்படி என்ன தலை போற காரியம்? காட்டி கொடுத்துட்டாயா? ஓ யாரு? இன்னும் காது கெட்டல. யார பத்தி சொல்றீங்க? சொல்றவா. தலைமறைவாய் இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர் குமரேசன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டானா என்னுடைய அரசியல் வாழ்க்கைய நாசமாயிடும் பாஸ்கர். அவங்கிட்ட நாசமாயிடும். என்ன சொல்றீங்க? அவங்கிட்ட இருக்கிற ஃபைல் என்கிட்ட வந்தா தான் நான் தப்பிக்க முடியும். பாஸ்கர், என்ன நீ தான் காப்பாற்றணும். ப்ளீஸ். சொல்லிட்டீங்கல்ல, கவலைப்படாதீங்க. நான் அந்த ஃபைலோட வரேன். பாஸ்கர்? எஸ். உனக்கு எப்படி? தேங்க்யூ பாஸ்கர். அரசியல்வாதிங்க நல்ல பாபு மாதிரி அவங்க சாவகாசமே வேண்டான்னு தலையா அடிச்சுக்கிட்ட கேட்டீங்களா? எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமே வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. நாம இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உயிருக்கு ஆபத்து. முதல்ல இங்க இருந்து தப்பிப்போம். அம்மா தண்ணி வேணுமா? இத கொண்டு வரேன்டா. என்ன குமரேசா, ரொம்ப அவசரமா? ஸ்பீட் பிரேக்கர்னு ஒன்று இருக்கு, தெரியும்ல? அது நாங்க தான். எங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு நீ மட்டும் வாழ்ந்துடலான்னு பாக்குறியா? இது எந்த விதத்துல நியாயம்? சபாஷ், அதான் நம்ம நாட்டோட சரித்திரம் குமரேசா. மக்கள் எல்லாம் அதிகாரிங்க கையில, அதிகாரிங்க எங்க கையில, நாங்க அரசியல்வாதிங்க கையில. இப்ப நீ, ஐ மீன் உன்னோட உயிர் என் கையில் இருக்கு. அப்ப நான் மட்டும் சாகணும், நீங்க எல்லாம் வாழணுமா? சரியா கேட்ட குமரேசா. முன்னாடி சொன்னதெல்லாம் அதர்மம், இப்ப அதையே தர்மமா சொல்றேன். கேளு. ஒரு நாடு வாழணும்னா ஒரு ஊரே அழிக்கணும். ஒரு ஊர் வாழணும்னா ஒரு குடும்பத்தையே அழிக்கணும். ஒரு குடும்பம் வாழணும்னா ஒருத்தனை அழிக்கணும். தப்பே இல்லை. இப்போ உங்க குடும்பம் சாவணும், நாங்க வாழணும். மரியாதை அந்த ஃபைல்லாம் கொடுத்துரு. கொடு குமரேசா. என் உயிரே போனாலும் நான் கொடுக்க மாட்டேன். ஐயோ வேண்டாங்க, அவரை ஒண்ணு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஃபைல் தானே வேணும், அது நான் தரேன். அவரை ஒண்ணு பண்ணிடாதீங்க, அவரை விட்டுடுங்க. குட். வைக்க வேண்டிய இடத்துல கையை வச்சாதான் ஃபைல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீ போய் ஃபைல் எடுத்துட்டு வாமா. போ. ஏய், ஃபைல கொடுத்துறாத. சொன்ன கேளு, ஃபைல கொடுத்துறாத. அட கொலைக்கார பாவிகளா, எத்தனை ஆபீசரோட குடும்பத்தை இந்த மாதிரி கெடுக்க போறீங்க? விட மாட்டேன். அந்த ஃபைல உன்கிட்ட கொடுக்க விட மாட்டேன். ஏய், கொடுக்காதே, கொடுக்காத. ஏய், குறா, டேய், குறா, சொன்ன கேளு. டேய், டேய், என்ன முடிடா? டேய், முடிடா. டேய், வேடா, அந்த ஃபைல கொடுத்து. டேய், குறா. டேய், நான் தான் ஃபைல கொடுக்கல, அவரை விட்டுடுங்க. அதை எப்படிமா விட முடியும்? இவனை விட்டா இதே மாதிரி இன்னொரு ஃபைல் ரெடி பண்ணிடுவானே. ஆமாடா, கண்டிப்பா ரெடி பண்ணுவேன். அந்த மந்திரியை உள்ள வைக்காம விட மாட்டேன். டேய், உங்க உயிரோட விட்டாதான் எங்களை உள்ள வைப்பேன். குறாத. ஐயோ, என்னது இது? பாய்சன், பாய்சன். ஐயோ, கொடுத்துருங்க, வேண்டாங்க. ஏய், இழுத்துன்னு போங்கடா அவளை. ஐயோ, வேண்டாம், விடுறா, வேண்டாம், வேண்டாம். ஐயோ, விடுறா.
குடி குடி நல்ல பொண்ணு. டேய் டேய் யாரா நீ? டேய் டேய் விடுடா அவனை. டேய் போங்கடா. டிரைவர் வண்டியை நிறுத்துங்க. போங்க. ஏய் செத்துட்டான்டா, வாங்கடா போலாம். ஏய் வாங்கடா. யா அது வர வர புடியா. பாவி ஒரு குடும்பத்தையே விஷம் வச்சு கொண்டு இருக்கான். போட்டோவை நான் போலீஸ்க்கு அனுப்பிக்கிறேன். நீங்க அவனை ட்ரேஸ் பண்ணுங்க. என்ன பண்ணீங்க அவனை? அவன் கதையை முடிச்சிட்டு தல. மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பணம் உங்க வீடு தேடி வரும். வணக்கம் தலைவரே. உட்காருங்க. என்ன முத்துசாமி, என்ன விஷயம்? பாம்பே பிஜாத்து தமிழ்நாட்டில் பாக்ஸிங் காம்படிஷன் ஏற்பாடு பண்ண சொல்லி பல தடவை லெட்டர் எழுதியிருக்காரு சார். ஆனால் நாம இது வரைக்கும் ரிப்ளை பண்ணல. ஏன் கூட மோதுறதுக்கு தமிழ்நாட்டில் பாக்ஸரே இல்லையான்னு கேட்கிறாரு. ரொம்ப திமிரில் பேசுறேன் போல இருக்கு. யாராவது ஒருத்தர் மோத சொல்லி அவன் ஆனா தடக்க வேண்டியதானே? எல்லாருமே அவங்க கூட மோதுறதுக்கு பயப்படுறாங்க. அவங்ககிட்ட மோதுறதுக்கு சரியான நாள் நாகராஜ் தான். அவங்ககிட்ட நான் பேசுறேன். நீங்க ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. சொல்டா. இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். கொண்டு வாயாத. எஸ் சார். சீக்கிரம் எடுத்துட்டு வாயா. இப்ப சொல்லுவான் பாரு. சொல்டா. சொல்டா. யாரு? எனக்கு தெரியாது. சொல்டா. சொல்லு. எனக்கு தெரியாது. ஏய் சொல்லுடா. சொல்லு. சொல்லுடா. பாஸ்கர் தான், பாஸ்கர் தான். சுற்றுவேன். தலைவரே,
பாஸ்கர் ஐயாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம உட்காந்துருக்கீங்க. அண்ணே, இந்த அல்வா கிண்டும் போதும் அரசியல் பண்ணும் போதும் அவசரமே படக்கூடாது. அப்படி அவசரப்பட்டா ஐடியா பண்ண முடியாது. ஆமா, இப்படி வாய்க்கிறியா பேசுறிய? வந்தவங்களை அங்கேயே போட்டு தள்ளிட்டு வர வேண்டியது தானே? அட உன்னை சேர்த்து காப்பாத்திருப்பா. உங்க உத்தரவு இல்லாம செய்யக்கூடாதுன்னு தான் உங்களை கேட்க வந்தேன். தலைவரே, அவன் சொல்றது கரெக்ட் தான். இந்த பொறுக்கிங்களையும் ரவுடிங்களையும் உருவாக்குறத நாங்க தான், அவங்கள அழிக்கிறத நாங்க தான். கிட்டத்தட்ட பார்த்தா பிரம்ம மாதிரி வச்சுக்க. நீ ஒண்ணு பண்ற, நம்ம பாஸ்கரை போட்டு கொடுத்தான் பாத்தியா, அவனை நீ போட்டு தள்ளுற. என்ன போட்டு குடியா? ஆடா உங்க அப்பா வீட்டு போட்டு பேரு குடியானா? இல்லைன்னா நான் மாட்டிப்பையா? இந்த பொடி இதுல பாதி நீ வச்சுக்க, மிச்சம் பாதியே போலீஸ். போலீஸ் போலீஸ். ஏன்னா நம்மளால அங்க உட்காந்துருக்கான். நீ பாட்டு டாடா கட்டிட்டு போயிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு ஒரு ஆளை அனுப்ப வேண்டிய ஒரு ராஜா. போடி சொல்லும் போ. பரந்தலைவரே, யோ குற்றம் சாட்டப்பட்ட திரு பாஸ்கர் என்பவர் சமுதாயத்தில் மிகவும் மதிக்கப்படுபவர். அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் தகுந்த ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்படவில்லை. ஆகவே இபிகோ சட்டப்பிரிவு 302 படி அவரை விடுவித்து நிரபராதி என தீர்மானித்து இந்த நீதிமன்றம் விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறது. மற்றும் காவல்துறையின் கவனக்குறைவால் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மீது அடிக்கடி பழி சுமத்தப்படுகிறது. இது மிகவும் கண்டனத்துக்குரியது. இதுபோல் தவறுகள் மேலும் நடக்காமல் இருக்க காவல்துறைக்கு நீதிமன்றம் எச்சரிக்கை விடுகிறது. தலைவர் பாஸ்கர்! தலைவர் பாஸ்கர்! தலைவர் பாஸ்கர்! தலைவரே, ஒரு பேட் நியூஸ் தெரியுமா? சொல்லு, என்ன விஷயம்? நம்ம பாக்ஸர் நாகராஜ் திடீர்னு மாரடைப்பால காலமாயிட்டாரு. நீங்க தான் எப்படியாவது நம்ம மானத்தை காப்பாத்தணும். விஜாத் தானே, அவன் கதையை நான் பாத்துக்கிறேன். தெரிஞ்சுக்கடா. தேங்க்யூ சார். இது உங்க வெற்றி, இந்த மண்ணோட வெற்றி. ஆல் தி பெஸ்ட்.
மட்டும் என்ன, நல்ல பர்சனாலிட்டியா இருக்கீங்க. ஐ லைக் யுவர் மசில்ஸ். மசில் மட்டும்தானா? இல்ல, ஐ லைக் எவ்ரி இன்ச் ஆஃப் யுவர் பாடி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டான்ஸர். டான்ஸ் நல்லா ஆடுவீங்களா? நீங்க எப்படி பாக்ஸிங்ல விளையாடுவீங்களோ அதே மாதிரி டான்ஸ்ல நானும் என் உடம்ப வச்சு விளையாடுவேன். எங்க ஆடு பார்க்கலாம்.
ரெண்டு கொலையும் ஒரே மாதிரி நடந்திருக்கு. நம்ம டிபார்ட்மெண்டே கதிகலங்க வச்சிருக்காங்க. ஹூ இஸ் தி கல்பிரேட்? ஒரு ஸ்டேஷன்ல பூந்து ஒரு ஏசி ஷூட் பண்ணிட்டு போயிருக்கான். போலீஸ்காரனாலே காப்பாற்ற முடியல. போலீஸ் எப்படா பப்ளிக்கை காப்பாற்ற முடியும்ட்டு டிவி மீடியாவும் பிரஸ் மீடியாவும் கிளிகளில் கிளிக்கிறானுங்க. ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட்ல பொம்பளை கேஸ்லயும் முத்திரத்தால் மோசடி கேஸ்லயும் கோர்ட் படி ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. இந்த 2 கொலை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலன்னு வச்சுங்க, நம்ம ஹோம் செக்ரட்டரி கோர்ட்ல ஏத்தி நம்ம மானம் மரியாதை எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுருவாரியா? இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? இதே நிலைமை நீடிச்சதுன்னா நம்ம மான காத்துல மட்டும் இல்ல கப்பல்லே ஏறி போகும். வாட் ஆர் யூ டாக்கிங் நவ? ஆர் யூ போலீஸ்மேன்? எஸ் சார். அந்த ஏசி மேல எத்தனை கம்ப்ளைண்ட் இருக்குன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது உங்களுக்கும் தெரியும். உங்களால வான் பண்ண முடியல. ஏன்னா அவனுக்கு அவ்வளவு அரசியல் செல்வாக்கு இருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டு எவ்வளவு தப்பு பண்ணா, எத்தனை பேரை மிரட்டினா தெரியுமா சார்? அதை பொறுத்துக்க முடியாம எவனோ போட்டு தள்ளி போட்டான் சார். காக்கி சட்டையை போட்டுட்டு இப்படி பேசுறதுக்கு அசிங்கமா இல்ல? அசிங்கமே இல்ல. ஏன்னா பெரிய பெரிய தாதா ரவுடிங்களுக்கெல்லாம் நாம தான் என்கவுண்டர் போட்டோம். ஆனா எவனோ ஒருத்தன் நமக்கே என்கவுண்டர் போட்டுட்டான். குற்றவாளியை நியாயப்படுத்தி பேசுறீங்களா? கொலை செய்யப்பட்ட எல்லாருமே குற்றவாளிங்க தான். ஏன் பாஸ்கர் எடுத்துங்க, அவன் பண்ணாத அநியாயமா? அவன் செய்யாத கட்ட பஞ்சாயத்தா? அவன் மேல 137 கேஸ் இருக்கு. நாம தண்டிச்சோமா? இல்ல நம்மளால தண்டிக்க தான் முடிஞ்சுதா? ஒரு அதிகாரி குடும்பத்தை அநியாயமா விஷம் ஊத்தி கொன்னுட்டு மூடி மறைச்சு நிரபராதின்னு அவன் வெளியில வந்துட்டான். நிறுத்தியா? என்னைய பேச்சு பேசுற? இது டிபார்ட்மெண்டா இல்ல சந்த கடையா? இந்த மீட்டிங் போட்டுக்கிறதே கொலையாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லையா? ஐ எம் வெரி சாரி. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எஸ்பி ராஜகுமாரி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஓகே, கேக்குறது சீக்கிரமா கேளுங்க. குட் மார்னிங் மேடம். ஐ அம் கமிங் ஃப்ரம் சன் டிவி. சென்னையில் நடந்த முக்கிய 2 கொலைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்களை ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்களே. எஸ், தட்ஸ் ரைட். குற்றவாளியை கண்டுபிடிக்க தான் நான் வந்திருக்கேன். தட்ஸ் மை டியூட்டி. இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காத கொலையாளியை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா மேடம்? டெஃபினெட்லி. மேடம், இது வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாதனால தான் உங்களை ஸ்பெஷலா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. சப்போஸ் உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுங்க, என்ன இவங்களை மாத்திட்டு வேற ஒரு ஸ்பெஷல் ஆபீசரா போட போறாங்க. ஹோல்ட் இட். என்ன பேசுறீங்கன்னு யோசிச்சு பேசுங்க. உண்மையை சொன்னா ஏன் கோச்சிக்கிறீங்க? This is too much. ஷரத், பிரஸ் பீப்பிள் அலோவ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன், கேட்டிங்களா? போங்க போங்க. போங்க. கோவப்படாதீங்க மேடம். பெண் போலீஸ்க்கும் ஆண் போலீஸ்க்கும் இடையில ஏதோ கசமசா நடக்குதுன்னு ஐஜி கூப்பிட்டு வான் பண்ணாரமே, அது உண்மையா மேடம்? மைண்ட் யுவர் லாங்குவேஜ். நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். நீங்களும் கேக்குற கேள்வி ஒழுங்கா இருக்கணும்ல? ஓகே, எனிவே சாரி சொல்லிட்டோம்ல. இன்னொரு சமயம் உங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன். எங்களை சந்திக்கலனாலும் பரவாயில்ல, குற்றவாளியை கண்டுபிடிங்க. இந்த ஏரியாவுல எவன்டா பாக்ஸர்? ஏய், நான் தான்டா நம்பர் 1 பாக்ஸர். எவனா இருந்தாலும் ஓடி போய் சொல்றது கேட்டல. தல குமார் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணா. நான் தான்டா வேணாம் தல. டேய், இவ்வளவு ஏன் பாக்ஸர் பாக்ஸர்? நான் தான் நம்பர் 1 பாக்ஸர். நான் தான் நம்பர் 1 பாக்ஸர்னு கொக்கரிச்சான். அவனையும் நான் தான்டா சுட்டு தள்ள. தல சொல்றது கேட்டல. நம்பர் 1 பாக்ஸர். வாங்கடா வாங்கடா வாங்கடா, தில்லுடா வாங்கடா. வேணாம் தல வேணாம் தல. போடா. ஏய், தல சொல்றது கேட்டல. வாங்கடா வாங்கடா, ஒண்டி கொண்டி வாங்கடா வாங்கடா. டேய் கூப்றா டேய். சொன்ன கேளு. தல சொன்ன கேளு. வேணாம் கேளுடா வா தல. சொன்ன சொல்றேன். தல வந்து தல. ஏய் ஓடுறாடா. தல தல சொல்றது கேளுடா வா தல. என்ன கரெக்டா ஐஸ் வைக்கிறா? சரஸ்வதி சோரலம்பி. நீ தான் அந்த கல்யாணம். ஆமா ஆமா. என் மானமே போச்சுடா. போச்சுடா. போடா. தல. ஏய், என்னுடைய அடுத்த எது யார் தெரியுமா? என் பொண்டாட்டி தான். அவளையும் சுட போற போய் சொல்லுடா. இனிமேல் அவளை உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். என்கவுண்டர் தான். ஐயம்மா, சார், ஐயோ, ஐயோ, ஐயம்மா, சார், சும்மா சார், ஐயோ, ஐயம்மா, ஐயோ, ஐயோ, மாமா காளையா. உங்க பேர் என்ன? என் பேரு இந்திராணி, அவன் பேரு மணிகண்டன். உங்க பொண்ணு எழுதின லெட்டரை ஏசி மோகன்குமார் கேட்டிருக்காரு. நீங்க ஏன் கொடுக்கல? அவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லையா? என்ன காரணத்தினால அவர் மேல நம்பிக்கை எல்லாம் போச்சு? லெட்டரை கொடுத்திருந்தா கிழிச்சு போட்டுட்டு அப்புறம் தற்கொலை முடிவு பண்ணியிருப்பாங்க. போலீஸ் ஆபீசர் கேட்டா கொடுக்கணும். என்ன இப்படி பொறுப்பெல்லாம் பேசுறீங்க?
எங்க அம்மா வயசானவங்கன்னு தெரிஞ்சும் சேலையை பிடிச்சி இழுத்து என்ன சித்திரவதை செஞ்சார் தெரியுங்களா? இருந்தாலும் நாங்க பொறுத்துட்டு உயிரோட இருக்கோம் மேடம். அவர் தான் எங்களை வீட்டுல இருந்து அழைச்சிட்டு வந்தாரு. அப்புறம் எப்படி நாங்க அவரை கொண்டு இருக்க முடியும்? இப்படியே நீங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்க, நானே என் பிள்ளைய பசங்க குடிச்சிட்டு செத்து போயிடுவோம். சீ, எங்களுக்கு வேற வழியே தெரியல. மார்னிங் மேடம். இவர் தான் வாட்ச்மேன். வணக்கம் மேடம். நீங்க தான் வாட்ச்மேனா? ஆமாங்க. உங்க பேர் என்ன? வெள்ளையா இருக்கன்னு எங்க அப்பா வெள்ளைச்சாமின்னு பேர் வச்சுட்டாங்க. எத்தனை வருஷமா இருக்கீங்க? 5 வருஷமா இருக்கம்மா. கொலை எப்படி நடந்ததுன்னு தெரியுமா? அதான் எனக்கும் தெரியல. தெரியலையா? இல்ல செஞ்சுட்டு நடிக்கிறீங்களா? எனக்கு அவர் கடவுள் மாறிமா. அவரை போய் நான் கொலை பண்ணேன்னு சொல்றீங்களே, நியாயமா? ஸ்டாப் திஸ் டயலாக். கொலை நடந்த அன்னைக்கு இருந்தீங்களா இல்லையா? இருந்தங்க. அன்னைக்கு என்ன நடந்தது? அன்னைக்கு 9 மணிக்கு வந்தாருங்க. நான் தான் கேட்டு திறந்து விட்டேன். வழக்கமா அங்க வந்தாருன்னா என்னை உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாருங்க. மறுநாள் காலையில் வந்து பார்த்தா செத்து கிடந்தாருங்க. நான் தான் போலீஸ் ஃபோன் பண்ணி சொன்னேங்க. ஓகே. மிஸ்டர் ஷரத். எஸ் மேடம். இவரோட டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகே மேடம். கீப் an eye on him. ஓகே. நீங்க தான் பாஸ்கரோட வைஃபா? ஆமாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 1 வருஷம் தாங்க ஆகுது. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்ததா? ஐ மீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள? எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்க இந்த வீட்டில் தான் குடியிருக்கீங்களா? இல்லைங்க, எங்க வீடு அடையாறுல இருக்கு. நீங்க கூட்டிட்டு வர சொன்னீங்கன்னு என்னை இங்க அழைச்சிட்டு வந்தாங்க. பாஸ்கருக்கு யாராவது எதிரிங்க இருந்தாங்களா? எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. Take care. Let's move. Okay. Do you see that? ஆமா மேடம். என்னமோ உள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க எடுக்கறீங்களா? இறங்கி பாத்துறேன் மேடம். மேடம், காஃபி. யா, தேங்க்ஸ். Come with me. Come. உட்காரு. மிஸ்டர் ஷரத். மேடம். லாக்அப் ரெடியா இருக்கான்னு பாருங்க. ஓகே மேடம். ஓகே. மிஸ்டர் சாம்ராஜ், ஏசி மோகன் குமார் பாக்ஸர் அவங்களோட கொலை கேஸோட எல்லா எவிடன்ஸ் ஃபைலையும் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். சீக்கிரம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்ல? இந்தாங்க மேடம். எல்லா ஃபைல்ஸும் இருக்கா?
கொஞ்ச நேரம் யாரையும் உள்ள விடாதீங்க. யூ கேன் கோ. எஸ் மேடம். தேங்க்ஸ். யா. நீ ஏன் இவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சிருக்க? நீ செஞ்சிருக்கிறது மன்னிக்கக்கூடிய குற்றமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருப்ப? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஊமை மாதிரி உட்கார்ந்திருக்க. பதில் சொல்லு. என்ன தப்பு? என்ன குற்றம்? உன் கழுத்துல தாலி இல்ல, அத பத்தி தான் கேக்குறேன். ஓ, அதா படுக்கும்போது உறுத்துச்சின்னு கட்டி வச்சேன், மறந்துட்டேன். மேரிட் லைஃப் நல்லா இருக்கா? உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? கனடால இருக்காரு. ஓ, அதனால தான் இவ்வளவு டல்லா இருக்கியா? சரி, எத்தனை குழந்தைங்க? இப்ப எதுவும் இல்ல. ஏன்? கனடால இருந்து வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொன்னாரு. ஓகே, சரி. என்னை பத்தி நீ எதுவுமே கேட்கல, நானே சொல்றேன். நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். கல்யாணமும் நடந்தது. ஆனா தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் ஒரு தீவிரவாதின்னு. யா, மனவரையிலேயே அவனை சுட்டு தள்ளிட்டு தாலியை கழட்டி எரிஞ்சிட்டேன். யூனோ, கடமைக்கு முன்னாடி எந்த உறவுமே எனக்கு தேவையில்லை. சரி, நீ வருத்தப்படாத. ஓகே, உன் அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் தான். நான் நேத்து தான் வீடு மாத்தினேன், அட்ரஸ் தெரியல. நாளைக்கு கொண்டு தரேன். சரி, ஓகே. ஓகே, நான் கிளம்புறேன். டிராப் பண்ண சொல்லட்டுமா? இல்ல, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய்க்கிறேன். ஓகே, டேக் கேர். யூ டூ. கீப் இன் டச். பை. நான் என்ன வண்டலூர் சூல இருந்தா வந்திருக்கேன். இப்படி பார்த்துட்டு போறாளுங்க. பைத்தியமா பைத்தியம் பைத்தியமா தெரியுதா? உங்களை மாதிரி ஒரு தேடி பைத்தியம் ஆகிட்டா. என்னைக்கு எனக்கு கல்யாணம் வச்சோ அன்னைக்குல இருந்து நான் பைத்தியம் அடிச்சுட்டு இருக்கேன். இவ்வளவுக்கும் காரணம் என் பொண்டாட்டி தான். இப்ப மட்டும் அவன் நேரம் வந்தா ஒற்றே போடு அமுட்டா. ரொம்ப டயர்ட் ஆகி போச்சு. ஒரு டீயாவது சாப்பிடுவான். அண்ணே அண்ணே, ஒரு டீ போடுங்க. டேய், பிச்சைக்காரனுக்குலாம் டீ தர்றது இல்ல. யாரை பார்த்தனே பிச்சைக்காரன் சொல்றீங்க? நான் இந்த ஏரியாவுக்கு தாதானே. இப்ப நீ டீ குடுக்கலனா என் மான மரியாதைலாம் போயிருனே. போடா போடா. இப்ப மட்டும் நீ டீ குடுக்கல, உன் போட்டியா உருவி நான் மாலையா போட்டுருவேன். நான் இந்த ஏரியாவுக்கு தாதாடா, காலடா கால. டேய், காலையாவது மாலையாவது போய் வேலையை பாறா. போல சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊத்திடுவேன். சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊத்தியா? டேய், எனக்கு டீ குடுக்காத இந்த கரை தேவையே இருக்கக்கூடாது. டேய், உன்னையும் உயிரோட விட மாட்டேன்டா. போடா. என்ன இந்த கெதிக்கு ஆளாக்குனவன் தலையா வெட்டவை தாண்டி அவனை தேடிக்கிட்டு இருக்கேன். முதல்ல அவனை வெட்டுவேன், அதுக்கப்புறம் வந்து உடனே வெட்டுவேன். எனக்காடா டீ இல்லைன்னு சொன்ன? நாளைக்கு இந்த ஏரியால கடை திறந்தா கட்ட கொண்டு வெட்டுவேன்டா. டேய் டேய், நான் தாதாடா. டேய், நான் இந்த ஏரியாவுக்கு தாதாடா, தாதாதான்டா. டேய், எல்லாம் ஓரமா போங்கடா. கிட்ட வந்தீங்க காலுக்கு தீவிடுவேன். நிப்பாட்டா லாரியா? யாரா லாரிக்குள்ள? ஏடா மாப்ள. ஏய், நீயாடா? அட ஓலக்கார உள்ள தான் இருக்கீங்க. வேண்டாம் மாமா, சொன்னா கேளுங்க மாமா. வேண்டாம் மாமா. போடா அந்த பக்கம். மாமா நில்றா. டேய், நீ ஒரு அப்பா போறடா. மாமா மாமா நில்லுங்க மாமா. நீ காலை மூடிக்கிட்டு மாமா, சொன்னா கேளுங்க மாமா. டேய், ஓ காலை வந்து ஒரு கழுத்தை வெட்டடா. நான் காலை இல்லடா. டேய், நில்றா. டேய், யாரா நம்ம புடிங்க. புடிங்க மாமா, புடிங்க. டேய், அவளடா. மாட்னடி மாவனே. இந்த 21ஆம் நூற்றாண்டுல 10 முறை சுயவரம் நடந்தோம். கல்யாணமே ஆகாத உன் தங்கச்சிய நான் ஏதோ சும்மா உன் காதுல அடிக்க நீ கீழே விழுந்து என்ன பெரிய வீரன்னு பில்டப் பண்ணி அவளை என் தள்ள கட்டி வச்சுட்டேடா. டேய், பொம்பளையாடாவா பொம்பளையா? காண்டா பிடிக்கடா. வேண்டாம், ஓடுறா அவளை வெட்டி போடுவேன். டேய், அவளுக்கு பயந்து ஊரா பைத்தியக்காரனா பிச்சைக்காரனா சுத்திட்டு இருக்கேன்டா. டேய், என் வாழ்க்கையை பாழாக்குன உன்ன உயிரோடியா பசங்களா, சண்டை போடக்கூடாது, ஜாகிரதையா விளையாடணும். என்ன? போங்க, கூட்டு போமா. டாக்டர். ஆமா, குட் மார்னிங். குட் மார்னிங். டாக்டர், இன்னைக்கு மகனுக்கு பிறந்த நாள். கோயிலுக்கு போய் அவன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். அவன் குணமாயிடுவானா டாக்டர்? எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். பட் நீ எப்படி கொண்டு வந்து விட்டியோ அப்படியே தான் இருக்கான். எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. டாக்டர், என் மகனை எப்படியாவது குணப்படுத்துங்க டாக்டர்.
எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் தரேன். ப்ளீஸ் டாக்டர். உன் மகனை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமைமா. பணத்தை பத்தி பேசாத. நீயே வந்து உன் மகனை பாருப்பா. சரவணா, நான் உன் அம்மாடா. சரவணா, நான் உன் அம்மா. டேய் சரவணா, நான் உன் அம்மா. சரவணா, 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 நான் அம்மாடா. ஏன்டா இப்படி இருக்க? என்ன கொன்னுடா. உன்னை இப்படி பார்க்கறத விட நான் செத்து போலாம்டா. சரவணா. தம்பி பாப்பா தூக்கிட்டு பாப்பா அவனை. சரிங்க. டேய், எங்க கூட்டிட்டு போறீங்க? விடுங்க அவரை. இருமா இருமா. விடுங்க டாக்டர், அவரை விட சொல்லுங்க. என்னோட மனவேதனை என்னால தாங்க முடியல. என்னால உயிரோடவே இருக்க முடியாது. அவனை என்னால இப்படி பார்க்க முடியல டாக்டர். அவரை விட்டுட்டு என்னால போக முடியாது. அவரை விட சொல்லுங்க. என்ன கொல்லட்டும், என் மகன் தானே. என்ன கொல்லட்டும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. முட்டாள்தனமா பேசாத. வா வா. வேண்டாண்டி சொல்லும். காலை பிடிச்சி கேக்குற வேண்டாண்டி. என் மனத்தை வாங்கிறாரு. இங்க வந்து காலை பிடிக்கிற, அங்க காலை பிடிக்க சொன்னா இங்க வந்து காலை பிடிக்கிற. வேண்டாண்டி. யோ, நீயே ஒரு வேஸ்ட். நீ என் கையை பிடிச்சாலும் சரி, காலை பிடிச்சாலும் சரி, நீ வேஸ்ட் தான். இனிமே உன் கூட வாழவே முடியாது. அப்படி சொல்லாதே, அப்படி சொல்லாதே. டைவர்ஸ் தான். டைவர்ஸ்லாம் வேண்டாண்டி. என்னம்மா உங்க கூட பெரிய தொல்லையா போச்சு? வாமா, ஐயா கூப்பிடுறாரு. யோ வக்கீல, வாயா. சொல்ல வேண்டாண்டி சொல்லும். அடச்சி, தள்ளி போ. சொன்னா கால் சொல்லும். என்னம்மா, என்ன உன் பிரச்சனை? சார், இவர் அடின்னு அடிச்சாரு. தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சாரு எங்க அண்ணனை. அது சுயம்பர அன்னைக்கு. இவனை பெரிய வீரன்னு நினைச்சு இவன் கழுத்துல மாலை போட்டு தொலைச்சிட்டேன் சார். ஆனா முதல் இரவு அன்னைக்கு என்ன விட்டு ஓடினவன் தான். இன்னி வரைக்கும் எங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கல. இவனை பாருங்க சார், பாருங்க சார். இவனை ஆம்பளைக்கான அருகில் இவன்கிட்ட எதுவுமே இல்ல. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழறதை விட இவனை டைவர்ஸ் பண்றதே மேல். இவனை தேடி தேடி அலைஞ்சு என் வயசே போயிடுச்சு சார். இந்த வேஸ்ட் செட்டே வேண்டாம். இவனும் வேண்டாம், இவன் கூட வாழற வாழ்க்கையும் வேண்டாம். இந்த விவாகரத்து பத்திரத்துல ஒரு கையெழுத்து வாங்கி கொடுங்க சார். என்னையா, உன் மனைவி சொல்றதெல்லாம் உண்மையா? சார், உங்ககிட்ட வெக்கத்தோடு சொல்றேன் சார். என் மான மரியாதையெல்லாம் போயிடுச்சு சார். ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க சார். ஒரு நாள் டைம் கொடுத்துட்டா இவர் என்ன அப்படியே பெருசா கிழிச்சிட்டு போறாரா? சார், ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுங்க சார். நான் ஆம்பளையா இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுறேன் சார். 24 மணி நேரம் டைம் கொடுத்துட்டா மட்டும் அப்படி பெருசா என்ன செஞ்சிருவேன்? சைலன்ஸ். உன் குடும்ப பிரச்சனை இப்படி ஏலம் விடலாமாமா? விவாகரத்து பண்ண முடியாதுமா. இன்னைக்கு ஒரு நாள் பாருமா, நாளைக்கு வரலனா நானே இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். ஏய் பிக் பாக்கெட், ஒழுங்கா வீட்டுக்கு போயிடு, இல்ல நானே வெட்டிடுவேன் உன் காலை. போடா கான்ஸ்டபிள், வெளியே போடா.